ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேக் ஓகே 25,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். லாஸ்ட் June 7 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருந்தோம். அப்படியே கரெக்டாக ஒரு வருஷம் இந்த June 7 2021 பார்த்தீங்கன்னா 25 சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் மாதிரி வந்து அதே டேட்டில் நடந்திருக்கு. டேக் ஓகே மாதிரி ஒரு சேனலுக்கு எந்த சினிமா ரிவ்யூஸும் பண்ணாமல், யாரையும் ரோஸ்ட் பண்ணாமல், யாரையும் கலாய்ச்சி பேசாமல், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு சேனல் ஹார்ட் கோர் ஃபிலிம் மேக்கிங் பற்றி மட்டும் பேசுது. அதுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் வந்து மென்மேலும் வளருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி எபிசோடை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட். அது வந்து ஒரு டேரக்டரோட திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ரைட்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பேப்பர் டு ஸ்க்ரீன் வந்து அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டை விட ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக கொண்டு வருவாங்க. சிலர் ஸ்கிரிப்டில் இருக்கிறத அப்படியே ஆப்டாக ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சிலர் அதை வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்மளோட ஸ்கிரிப்டை படிக்கும் போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இது நல்ல கதை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒரு படமாக பார்க்கும்போது அந்த கதை அப்படியே அங்கே டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி இருக்கும். ஒன்று அது புரியாமல் இருக்கும், இல்லை அது வந்து கரெக்டான எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம். அதுக்கு ரீசன்ஸ் வந்து 1 2 நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீசன்ஸுமே வந்து டிஃபர் ஆகும். அப்படி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 Minute ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் ஆனில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம சேனலில் இருந்து கூட நிறைய பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதில் 2-3 பேர் நம்ம சைடில் இருந்து டாப் 10க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு செயல். அவங்களுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 Minute ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கிட்ட மார்ச் மந்த் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வச்சுருந்தோம். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மெம்பர் வந்து அவருமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்கார், காலேஜ் தான் படிக்கிறாரு. அவர் வந்து நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் வந்து நம்ம கூட கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் இந்த 1 Minute ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமை வந்து அவர் டைரக்ட் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து எங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. அவருக்குமே தெரிஞ்சது, ஆமாம் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த ஸ்கிரிப்டில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் வந்து நடந்துருந்துச்சு. நான் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சு அதில் வந்து என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் இப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக அவரோட பர்மிஷனோட அவரோட ஷார்ட் ஃபிலிமே வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா மௌனிஷ். இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸையும், அதில் வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த நரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்குது இப்படின்ற மாதிரி வேர்ல்டு சினிமாவை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிலிம் அப்ரிசியேஷன் செஷன் வந்து நடத்தலான் இருக்கும். மந்த்லி வந்து 2 செஷன் வந்து இது நடக்கும். செகண்ட் சண்டே அண்ட் ஃபோர்த் சண்டே. மந்த்லி செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கெண்டில் சண்டேஸில் 6 to 8 PM வந்து இதை நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். இதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸையும் வந்து கூப்பிடலான் இருக்கோம். அது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யூடியூப்லேயே ஃபிலிம் மேக்கிங் பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அப்படி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ, நாங்கள் இன்வைட் பண்ண யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருமே நாங்கள் கூப்பிட வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஜூன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீடியூப் தமிழ் அப்படின்ற சேனல்லேருந்து ஹரி பிரசாத் அப்படின்றவரும், அபிமன் டியூப் அப்படின்ற சேனல்லேருந்து சுரேந்தர் அப்படின்றவங்களும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கினதுக்கு. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து June 13 ஃபஸ்ட்டு செஷனில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த செஷன்லேயும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் கூப்பிட வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து நாங்கள் இதை மந்த் வந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் வந்து படத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், இன்னும் வேர்ல்டு சினிமாலாம் நிறைய பார்க்கணும், அது எப்படி எடுத்திருக்காங்க, என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெர் மந்த் வந்து 300 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து June 10 வந்து க்ளோஸ் ஆகுது. இதை வந்து நாங்கள் மந்த் வந்து பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் ஜூன் இல்லை அப்படின்னாலும் ஜூலை இல்லை அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்னு எப்போனாலுமே வந்து ஜாயின் பண்ணலாம். எப்போனாலுமே வந்து 10th, இப்போ ஜூன்னா June 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10 அப்படின்ற மாதிரி 10ஆம் தேதிக்குள்ளே வந்து அந்த மாதத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ எதனாலுமே நீங்கள் 10க்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய 2 செஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை பற்றி பேசலாம். வெயில் வேற இப்படி கொளுத்துது. கரண்ட் இல்லை போல.
ஃப்ரிட்ஜில் கரண்ட் இருக்கா? அடா ஆமாம். சே, ஓகே, இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு என்னடா சொல்ல வராங்கன்னு சரியாக புரியாமலும் போயிருக்கலாம். இப்போ இந்த படத்தில் இவங்க வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஸ்கிரிப்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும். இவர் படம் எடுத்ததுக்கப்புறமா இவர் மைண்டில் என்ன ஐடியா வச்சிருந்தாரு, என்னவா இதை படமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு, அது ஸ்கிரிப்டாக எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சம்மர் டைம், வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒருத்தன் வந்து வேர்த்து விறுவிறுத்து ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே வரான். அவனுக்கு பயங்கரமாக வேர்த்து போகுது. ஸோ வந்து ஃபேன் போட்டு வந்து சோஃபாவில் உட்காடுறான். பார்த்தா வந்து ஃபேன் ஓடலை. சரி கரண்ட் இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுறான். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வந்து லைட் எரியுது. அதை பார்த்தவொடனே ஓ கரண்ட் இருக்கே அப்படின்ற அந்த தாட் வந்து அப்போ ஏன் ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஃபேனை பார்க்குறான். ஓடல. சரின்னு ரெகுலேட்டரை பார்க்குறேன். ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்பீட் பண்ண உடனே ஃபேன் வந்து ஓடுது. ஸோ இதனால் அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா பெரிய விஷயத்தை வந்து உங்களால் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இதை வந்து காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே, இது நல்ல மெசேஜ் தான். இப்போ இதை வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு நல்ல சம்மர் டைம், வெயில் பயங்கரமாக இருக்குது, அவர் வேத்து போய் உள்ளே வராரு இப்படின்றது தான் வந்து சினாரியோ. அப்போது அந்த வெயில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து அதுக்கு தான் வந்து சூரியனை காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இன்னமும் அது வந்து ஒரு சுட்டெரிக்கும் வெயில், ஒரு பயங்கர வெயில் அப்படின்றது வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது கரெக்டாக பண்ணலையோ அப்படின்றது என்னோட தாட். பட் ஸ்டில் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு சூரியனை வந்து காட்டணும்னு நினச்சிருக்காங்க. அது வரைக்கும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் வந்து வேர்த்து போயிட்டு உள்ளே வராரு அப்படின்றது எந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவங்க நிறைய ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்க்கு கீழே வச்சிருந்ததால் அவர் வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸே வந்து நிறைய இடத்துல கேப்சர் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது நம்மளால் ஆக்டர் கூட வந்து கனெக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு வேத்து போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா அவரோட டிஷர்ட்டில் இருக்க வேர்வையில் தான் நமக்கு தெரியுது தவிர அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷனில் நமக்கு தெரியல. அதை இவங்க சரியாக கேப்சர் பண்ணல. அதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த எமோஷன் நமக்கு கரெக்டாக கன்வே ஆகிருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இவர் வந்து ஃபோன் கால்லேயே டேரக்ட் பண்ணார் அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுன்லாம் இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதால இவர் வந்து ஸ்பாட்டுக்கு போகாமல், டேரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு போகாமல் கால்லேயே வந்து ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு சினிமாட்டோகிராஃபரும் ஆர்டிஸ்ட்டும் மட்டும் இருந்தே வந்து இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி பண்ணியே இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியாகணும். இன்னொரு நேரில் இருந்தால் பெட்டராக பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கரெக்டாக பண்ணியிருக்கணும். இவர் வந்து வேர்த்து போயிட்டு உள்ளே வராரு இப்படின்றதை இவங்க வந்து இன்னும் நல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து அவர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்றதை வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. வந்து உட்காராரு, எல்லாம் ஓகே, ஃபேன் ஓடலை. அப்புறம் எழுந்து போய் தண்ணி எடுக்கிறாரு. இப்போது இந்த எழுந்து போய் தண்ணி எடுக்கிறதும் திருப்பி இந்த ரூமுக்கு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய நடக்கார். அந்த நடக்கிற ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸை கேப்சர் பண்ணாமல் ஃபேஸ்க்கு கீழே வந்து கேப்சர் பண்ணி நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிமில் நடக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமா? நிறைய டைம் வந்து சும்மா ஒரு நடக்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு 5 seconds கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து ஈஸியாக வந்து கட் டவுன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜை போய் திறக்கிறாரு. ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ளே வந்து லைட் எரியுது. இந்த லைட் எரியுது அப்படின்ற மேட்டர் நமக்குமே வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஆடியன்ஸ்க்கும் வந்து கரண்ட் இல்லை பட் லைட் எரியுது அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் அங்கே வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்கணும். அதை அவங்க அங்கே சரியாக பண்ணல. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு என்னடா இது லைட் எரியுது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வருது. என்னடா இதுன்ற ஒரு ஷாக் வேல்யூ வருது. அந்த ஷாக்குக்கு இவங்க வந்து அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸை கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணலை. அவங்க ஃபேஸுக்கு வந்து ஒரு ஷாட் வச்சுருக்காங்களே தவிர அங்கே கரெக்டாக லைட் பண்ணி அவரோட எமோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணல. ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவரோட அந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக கேப்சர் ஆனால் தான் ஆடியன்ஸாக நமக்குமே வந்து ஓ லைட் எரியுதில்ல அப்படின்றது தெரியும். ஸோ அங்கே ஒரு ஷாக் ஆனார் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஷாக் வேலையிலேருந்து ரூமுக்கு வராது, ஏன் ஃபேன் ஓடல அப்படின்னு பார்க்குறதுக்கு அங்கேயுமே நிறைய நடக்கிறாரு. அந்த இடத்தையும் வந்து ட்ரிம் டவுன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேன் போடுறாரு, ரெகுலேட்டரை சுற்றிட்டு பார்த்தா ஃபேன் ஓடுது. இப்போ வந்து ஒரு தலையில் அடிச்சா இதை கூட நம்ம பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அது கட்டான மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி அதை காமிச்சிருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், மெழுகேற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை அந்த ஷாட்டை இன்னும் ஒரு 2 seconds 3 seconds காமிச்சிருந்தா கூட அது இன்னும் பெட்டராக வந்து கன்வே ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த படத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க டைலாகே இல்லாமல் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணாங்க. பட் இவங்க எடிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து இவங்க நினச்ச விஷயம் வந்து கரெக்டாக கன்வே ஆகலை அப்படின்ற ரீசனால் இவங்க வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி அவனோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி வந்து என்ன ஃபேன் ஓட மாட்டேங்குது, எப்படி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே லைட் எரியுது இப்படின்ற மாதிரிலாம் ஆட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வரும். ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தப்பு எங்கன்னா ஸ்கிரிப்டில் இருந்து அதை படமாக பண்ண இடத்துல தான். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் கொண்டு வரும்போது எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து ஷாட் வைக்கிறீங்களா, அந்த சூரியன் இருக்குது அவருக்கு அங்கே வேத்து போகுது அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகுதா, அதுக்கப்புறம் அவர் எந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியும் போது அவருக்கு வர ஷாக்கும் அதுக்கப்புறம் போய் ரெகுலேட்டர் திருப்புற இடமும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணுறோமா. மற்ற இடத்துக்கு வந்து அவர் நடந்து போகிற ஷாட்டை வந்து இவங்க கொஞ்சம் லைட் இல்லாமலோ இல்லை வேறு மாதிரி எடுத்திருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. பட் இந்த 2 ஷாட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட். அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்லே வந்து ஓகே நம்ம படத்தில் இது ரொம்ப முக்கியம், இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம படத்தில் இதை இப்படி காமிச்சு ஆகணும் அப்படின்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவரோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நாங்கள் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இவர் ஆல்ரெடி எங்ககிட்ட மெம்பராக வந்திருந்தார். ஸோ எங்களுக்கும் அவர் நல்லா தெரியும், அவரும் எங்க கூட நல்லா தெரியும். இப்போது டேக் ஓகேல வந்து வேறு எதனா நாங்கள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அவர் வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அவர் கூட சேர்ந்து நாங்கள் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இவரது எடுத்து பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதாக இவரது எடுத்து பண்ணும். பட் இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறதுலாம் எங்கள் ஐடியா கிடையாது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு மாறும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், எதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ் பண்ணுறதுன்றது எங்கள் ஐடியாலஜி கிடையாது. ஸோ நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் நான் நீங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து 1 minute ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரைட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு டாப் 15 வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் பார்த்து நீங்கள் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், என்ன நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற எங்களோட சஜஷன்ஸை நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு மெயிலில் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் டிஸ்கஷனில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டாகிராம் ஒரு மெயிலில் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் நாங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிற கண்டென்ட்டை வச்சு தான் நாங்களும் வந்து ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.